Hi friends, welcome back to my channel Connect with Gayu. இன்னைக்கு நம்ம சேனல்ல 60 டேஸ்க்கான weight loss வீடியோ தாங்க நீங்க பார்க்க போறீங்க. Day 1ல நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சூர் போயிருந்தேன். அங்க இருந்து குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. சோ ஃபுல்லா நேச்சர் தான். சோ அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா வந்து ரயில் மியூசியம் போயிருந்தேன். சென்னையில இருக்கிற ரயில் மியூசியம் கண்டிப்பா வந்து எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு இடம். அந்த வீடியோ வந்து இதுல ஆட் பண்ணிருக்கேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. காலையில எந்திரிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை தண்ணி குடிக்கிறது. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்காவது வந்து வெறும் வயித்துல தண்ணி குடிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெயிட் செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தாங்க தண்ணி குடிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சோ என்னோட வெயிட் ஸ்டார்டிங் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 79.2. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு. நம்ம 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து வெயிட் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் காஃபி டீ குடிக்கிற ஹேபிட் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் எடுத்ததும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, போக போக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி எடுத்திருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோதுமை தோசை எடுத்துருக்காங்க வித்தவுட் ஆயில் ஆட் பண்ணாமல் 2 கோதுமை தோசை. இது கூட கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி. நீங்கள் தோசை வகை சப்பாத்தி ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணாமல் சாப்பிடுங்க. 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம டயட் டைமில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 வகையான ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆரஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன் வித்தவுட் சுகர் ஆட் பண்ணாமல், எந்த ஒரு சுகர் எதுவுமே ஹனி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆரஞ்சு ஜூஸ். மதியானம் வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரைஸ் இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ போட்டு உருளைக்கிழங்கு பொரியல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெஜிடபிள்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகாது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பசிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து அன்னாச்சி பழம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸில் வந்து வாழைப்பழமும் மாம்பழமும் அவாய்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் அண்ட் ஒர்க் அவுட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த அன்றைக்கி நான் தக்காளி சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். அது கூட கொஞ்சமாக மட்டன் கிரேவி வந்து வச்சுருக்கேன். ஸோ என்ன சமைக்கிறோமோ அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நான் 7:30 போல் வந்து என்னோடய டின்னர் வந்து முடிச்சிட்டேன். ஸோ அளவாக சாப்பிடுங்க, கண்டிப்பாக வந்து வெயிட் போடாது. நம்ம அளவிலிருந்து மீறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ Day 1ஓட என்னோடய ரெசிபி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Day 2ல் வந்து நம்ம பார்க்கலாம் நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையில் வில்லிவாக்கமில் இருக்கிற ரயில் மியூசியம் வந்து போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சென்னை விசிட் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில் மியூசியம் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த இயரில் வந்து எந்தெந்த வகையான ட்ரெயின்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எல்லா வகையான ட்ரெயினும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மண்டே வந்து ஹாலிடேங்க. மண்டே வந்து யாருமே வந்து தயவு செஞ்சு இங்கே வந்துடாதீங்க, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து மியூசியமோட லே அவுட் இப்படி இருக்குது. நம்ம இதை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே நின்று ஒரு பிக்சர் வந்து எடுத்துட்டோம், நானும் என்னோடய பையனும். ஸோ ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 rupees, கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 rupees. நம்ம வந்து 50 rupeesக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியே வரும்போது நமக்கு வந்து ஒரு டீயும் 2 பிஸ்கட்டும் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. ஸோ அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பென்ஸ் காருங்க, ஒரு ஆன்டிக் விண்டேஜ் மாடல் காரு. ஸோ உள்ளே வந்து நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நேரில் வந்து பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட்டு உள்ளே அப்படியே உட்காந்து பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது, நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஆனால் சரியான வெயிலுங்க. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா 12 மணி டைமில் வந்து போனால் சரியான உச்சி வெயிலில் போய் மாட்டிட்டோம். நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா மார்னிங் டைமே போயிருங்க. நாங்கள் வந்து உச்சி வெயிலில் வந்து போயிட்டோம். ரொம்ப ரொம்ப சூடாயிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெயின் கோச்சும் எந்தெந்த மாதிரியான ட்ரெயின் கோச்செல்லாம் இருக்குது அப்படிங்க, எந்தெந்த இயரில் எந்தெந்த மாதிரியான ட்ரெயின் கோச்செல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோஸ் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பாருங்கள்.
இந்த ரயில் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ அவனுக்கு ஒரு கோச்சாக வந்து ஃபுல்லாமே வந்து நாங்கள் சுற்றி காமிச்சோம். உள்ள எல்லா கோச்லேயுமே வந்து ஏற்றி விட்டு அவனுக்கு வந்து உட்கார வச்சு அப்படியே வந்து ட்ரெயினில் அப்படியே ஜேர்னி பண்ணுற மாதிரியான ஃபீல் வந்து அவனுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து சுற்றி காமிச்சோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு மினி ட்ரெயின் இருக்குது. அது வந்து 2 ரவுண்டு வந்து நமக்கு வந்து சுற்றி காமிப்பாங்க. ஸோ நம்ம அந்த மினி ட்ரெயின்லேயும் வந்து ஏறி உட்காந்துட்டு ஃபுல் மியூசியமையும் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வாக்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெயின் கோச்சும் வந்து சுற்றி பார்த்துட்டு உள்ளே எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே ஒரு சின்ன மியூசியம் இருக்குது, ட்ரெயினோட மியூசியம் இருக்குது. அதையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு மினி மியூசியம் ஒன்று இருக்குது, அதுவும் வந்து நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து அந்த ஃபுல் மியூசியம் வந்து சுற்றி பார்த்தோம். ஸோ அவன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணால். கண்டிப்பாக வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க அந்த மினி ட்ரெயின் வந்து இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரயில் மியூசியம் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான், 2 ரவுண்டு வந்து சுற்றி காமிப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கே தெரியுது இந்த மாதிரியான ட்ரெயின் கோச், இந்த மாதிரியான ரயில் இன்ஜின்ஸ் எல்லாம் இருந்திருக்கா, இப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே ஒவ்வொரு கோச் முன்னாடி ஒரு இன்ஜின் முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ எந்த இயரில் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எல்லாமே இருக்கும். நம்ம டீட்டெயிலாக பார்த்து அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து என்னோடய சன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவையும் வந்து நான் வந்து சுற்றி காமிச்சேன். அங்கே வந்து குட்டியான பார்க்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அங்கே ஊஞ்சல் எல்லாமே விளையாடலாம். கிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்திருந்தாங்க. எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக சென்னை விசிட் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கோச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிவியில் கூட பார்த்தது கிடையாது. ஸோ நேரில் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கூட ட்ரெயின் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருந்தது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கோச் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கும் போல். அதெல்லாம் வந்து சில கோச்லாம் வந்து பார்க்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரெயின், இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெயின் தண்டவாளத்தில் ஏதாவது ஒரு ஃபால்ட் நடந்துருச்சுன்னா இது வச்சு தான் வந்து கிளியர் பண்ணுவாங்களா. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு வகையான ரயில் என்ஜின். ஸோ அங்கங்கே குட்டி குட்டி ஊஞ்சல் எல்லாமே ஸ்லைடு எல்லாமே இருந்தது. நம்ம கிட்ஸ் வந்து அப்பப்போ வந்து விளையாடிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி தான் அமைச்சிருந்தாங்க. நம்ம ஃபுட்டு குக் பண்ணிவிட்டு கூட கொண்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சேர்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து இங்கே கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டியும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான கோச். இது வந்து உள்ளே வந்து இதை வந்து அலோவ் பண்ணலைங்க. ஸோ இது ஒரு விண்டேஜ் கோச். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில கோச்செலாம் வந்து உள்ளே அலோவ் பண்ணல, ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கும் போல். ஸோ நாங்கள் வெளியவே நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்த ரயில் என்ஜின் வந்து இதுதாங்க. ஸோ இது வந்து 1800 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது முன்னாடி வந்து அந்த போர்டில் வந்து அப்படி தான் போட்டிருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் மாடலில் இருந்தது. என்னோடய பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ரயில் இன்ஜின் இது தான். ஸோ இது முன்னாடி நின்று என்னோடய சன் கூட அப்படியே ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற எல்லா கோச்சும் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி மியூசியம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபுல்லாக அந்த மியூசியமே வந்து பார்த்திங்கன்னா ரயிலில் ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தடுத்து அந்த வீடியோ தான் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இந்த ரயில் மியூசியம்குள்ளே வந்துட்டால் ரயிலை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரியான ரயில் இன்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க, எந்த இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ரயில் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். நாங்கள் நல்ல வெயிலில் சுற்றிட்டு இந்த மினி மியூசியம்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏசி தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இங்கேயே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே பொறுமையாக வந்து பார்த்துட்டோம். ஏன்னா அவ்வளோ வெயில் சென்னையில். ஸோ ஃபுல்லாக வெயிலில் சுற்றினதுனால கொஞ்சம் இங்கே அப்படியே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாமே வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது நமக்கு பார்க்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போது இருக்கிற வரைக்குமான ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து இங்கே பாதுகாப்பாக வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லா டிக்கெட்ஸும் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். எந்த இயரில் டிக்கெட் ஸ்டார்ட் பண்ணி இப்போது இருக்கிற 2022 வரைக்கான டிக்கெட்ஸ் வரைக்கும் இங்கே வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க.